ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்னென்னா, ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். என்னென்னா, எனக்கு பார்த்திங்கன்னா 2 தம்பி அவங்க. ஸோ 2 தம்பி அவங்கள சின்ன தம்பிக்கு ஒரு 1.5 மந்த் முன்னாடி, ஒரு 1 மந்த் 1.5 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு குட்டியாக ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது முடிஞ்சு ஒரு 1 மந்த் 1.5 மந்த்து ஆயிருக்குமான்னு தெரியல. ஸோ உடனே பார்த்திங்கன்னா என்னுடைய பெரிய தம்பிக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கார் இடிச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் சின்ன தம்பிக்கு எப்படி சொன்னணும், கையில் காலில் அடி, இந்த ஷோல்டருக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஏசப்பா பாதுகாத்தாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பெரிய தம்பிக்கும் பார்த்திங்கன்னா கையில் காலில் தான் அடி. ஸோ ஷோல்டருக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவருக்கும் பார்த்திங்கன்னா கையில் காலில் மட்டும்தான். ஸோ இந்த ஷோல்டருக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி ஏசப்பா பார்த்திங்கன்னா அந்த மலை போல் வர பிரச்சனை கூட ஏசப்பா பண்ணி போல் மாற்றுறாங்க எங்களுடைய வாழ்க்கையில். எங்களை எப்படி அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் நாங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்களை சார்ந்தவங்க எல்லாருமே எங்களை கெட்டவங்கன்னு தான் சொல்லுவாங்க. நல்லவங்கன்னு சொல்கிறாங்களான்னு தெரியாது. நாங்கள் கேள்விப்பட்டது வரையும் எங்களை என்ன சொல்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாபம் கொடுக்குறவங்க, எங்களை திட்டுறவங்க, நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கோம். ஆனாலும் ஏசப்பா எங்களுக்காக யுத்தம் செய்கிறாங்க, நாங்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்னவோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களை ஏசப்பா பாதுகாக்கிறாங்க, கண்மணியை போல் பாதுகாக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண கிருபை கொடுக்குறாங்க. ஸோ ஏசப்பாவை என்ன சொல்லி துதிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ ஒரு ஏசப்பான்னு சொல்கிறேன், என் அப்பான்னு சொல்லுவேன் நான். என் பெரிய தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு சாங் போடுறா, பாடு நீ நல்லா பாடுற அப்படின்னு சொன்னாலும் பாடவே மாட்டான். அப்பேற்பட்டவன் அவனுடைய உயிரை ஏசப்பா பாதுகாத்தாங்கன்னு சொல்லி ஒரு சாட்சியாக அவன் கூட நான் பாடுறேன்னு சொல்லிட்டு, அதிசயங்கள் செய்தார் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு, அதிசயம் செய்பவர்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று பாடினான். நான் பாடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் நிஜமாகவே அதிசயங்கள் செய்திருக்காரு, செஞ்சிட்டே இருக்காரு, இன்னமும் செய்வார். எங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், வியாதி இருந்தாலும், வறுமை இருந்தாலும், கடன் இருந்தாலும், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா மனசார நினைங்க. முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணுன்றது கிடையாது. மனசார ஏசப்பாவை நினைங்க. யார் என்ன திட்டினாலும் சரி, போ கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போங்க. உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பொறாமப்படாதீங்க. யாருன்னா திட்டினா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மனசில் கஷ்டமாக இருக்கும் திட்டும்போது, ஏதாச்சும் பேசும்போது. ஆனால் ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது பாரம் குறைஞ்சிரும். ஏசப்பா நம்மளோட இருக்கிறாங்க, சரிங்களா? கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாழ்க்கையில்